ஆதியாகமம் இல்லையா? இப்போ 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். கவனிங்க, தேவன் குணமாக்கினார் என்று நாம வாசிக்கிறோம். பாருங்க, எப்பவுமே த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு சத்தியம் முதலாவது எங்கே வருகிறதோ அங்க ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்க அபிமெலேக்கருடைய வீட்டாரை கர்த்தர் என்ன செய்கிறாரு? குணமாக்கினாரு. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே அஞ்ஞானிகள். யோசித்து பாருங்க, எல்லாருமே அஞ்ஞானிகள், கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள். கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. நாம சில நேரங்களில் என்ன யோசிக்கிறோம்? பரிசுத்தவான்களை மட்டும்தான் கர்த்தர் சுகமாக்குவாரு, பாவிகளை போட்டு நொறுக்கிடுவாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா கர்த்தருடைய அன்பு அருமையானவர்கள் பரிசுத்தவான்களையும் தாண்டி பாவிகளையும் நேசிக்கிறதாய் இருக்கிறது. பரிசுத்தவான்களை அவர் சுகமாக்குறது மட்டுமல்ல, அருமையானவர்களை பாவிகளையும் சுகமாக்குகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவரை போல ஒரு அன்பின் தகப்பன் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?